வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். WWE பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட்லி வந்து ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா AAA ரெஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து வேர்ல்டு கொலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்கன்னு. அது நடந்து முடிஞ்சிடுச்சு. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நியூ சாம்பியனாக WWE சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மெக்சிகன் லாங்குவேஜில் ஒரு பாட்டு பாடி நம்ம ஊரில் எப்படி ஜனகனமான கதியை பாடுறோமே அதே மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடுறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவோடைய ஆந்தம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அமெரிக்காவுக்கும் நம்ம தேசப்பச்சை சாங் மாதிரி அவங்களுக்கும் தேசப்பச்சை சாங் உண்டு. அதை பார்த்தீங்கன்னா லில்லியா கிரேசியா பாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பெண்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராரு. பெண்டா எதுக்காக இந்த இடத்துக்கு வராருன்னா ஹோஸ்ட் ஆஃப் AAA, அதாவது இதுக்கு முன்னாடி AAAல இருந்து சண்டை போட்டு தான் இப்போ WWEல இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்காரு பெண்டா. ஸோ தன்னுடைய ஹோம்னா அது இந்த இடம் தான், அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பெண்டா சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டீம் வெர்சஸ் டீம் மேட்ச்சு ஆக்டகன், அதாவது டீம் AAA வெர்சஸ் டீம் WWE இவங்களுக்குள்ள தான் ஒரு மேட்ச்சு. ஆக்டோகம் டீமில் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி டீம் WWE சேர்ந்த LW டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட AAA ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற டராண்டோ மற்றும் ஹாரிஸா அவர் பேர். ஸோ இவங்களாம் சேர்ந்து ஒரு டாக் டீமாக விளையாடுறாங்க. ஆக்சுவலி இந்த AAA பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மாஸ்க் ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால யார் எவருன்னு சொல்லிட்டு நம்மளால் சில டைம் கணிக்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லாருடைய மாஸ்க் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பெண்டா ரேமஸ் ஸ்டுடியோக்கு மட்டும் தான் தனித்துவமாக இருக்கும். மற்றபடி எல்லா மாஸ்க்கை பார்த்தாலும் ரேமஸ் ஸ்டுடியோ மாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. சரி, இந்த மேட்ச்சில் என்னாச்சுங்க கேட்டிங்கன்னா டீம் AAA அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த மேட்சோடைய வெற்றியாளர் டீம் AAA. அடுத்தது ரேமஸ் ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க பேக் ஸ்டேஜில். ரேமஸ் ஸ்டுடியோ AAA உங்களுடைய ஹோம் ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரும் AAAல இருந்து தான் வந்திருக்காரு, எல்லாம் மெக்சிகன் ரெஸ்லர் தானே. அப்போ அந்த இடத்துக்கு வந்து டொமினிக் மிஸ்டரி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் வந்து டைட்டிலுக்கு மோதுறேன், அந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டேன்னா அந்த AAA மெகா சாம்பியன்ஷிப்பை நீ தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், என் கையில் தந்து நீ தான் இடுப்பில் கெட்டணும், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது நீ கண்டிப்பாக வின் பண்ண மாட்டேன், நீ ஒரு தோத்தாங்குழி தான் பெத்த பையிலேயே அப்படி பேசுகிற அப்படிங்களா. எல்லா பணக்கும் இதே ஒரு வேலையாக போச்சுல. கண்டிப்பாக நீ அப்படி வின் பண்ணிட்டேன்னா நான் அவன் இடுப்பில் அந்த டைட்டில் கெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரேமஸ் ஸ்டுடியோ சொல்லிட்டாரு. JD மெக்டோனோ மற்றும் ஃபின் பேலருக்கு தனித்தனியாக இன்றைக்கி மேட்ச் இருக்குது. ஸோ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டாமினிக் நீ ஓ மேட்சை ஃபோக்கஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா AAAயோடைய உமன்ஸோடைய சாம்பியன்ஷிப்காக ஒரு மேட்ச்சு, ஃபேபிக்கும் நெட்டாலியாக்கும் தான் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுறாங்களோ இதுக்கப்புறமா AAAயோடைய உமன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க ஸ்டிபுலேஷனு. நெட்டாலியாக்கா AAA ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா டோட்டலி மாறிட்டாங்க. அவங்க என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அவங்க வர அழகாக இருக்கட்டும், அடா வர்ணிக்கிறதுக்கு உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. அக்காவும் பார்க்க இப்போ செம்மையாக தாங்க இருக்கிறாங்க, மிந்தியோட இப்போ செம்மையாக தான் இருக்கிறாங்க. நெட்டாலியா அந்த பேர் அந்த ஷர்ட்டில் இருக்குல்ல, உண்மையிலேயே சூப்பர். இந்த மேட்ச்சில் நெட்டாலியா அக்கா தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு உமன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் AAAல கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா த நியூ டே வந்து இன்னைக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. எக்ஸேவியர் வுட்க்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால கோஃபி கிங்ஸ்டன் மற்றும் கிரேசன் வாலர் AAAயோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. இப்போதைய AAA லூச்சா ஹெவிவெயிட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா லூச்சா ப்ரோஸ் இருக்கிறாங்க, அதாவது சைக்கோ கிளான் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மேட்ச்சில் நியூ டே டீமை சேர்ந்த கோஃபி கிங்ஸன் எக்ஸேவியர் வுட்டை வீழ்த்தி மீண்டும் அவங்களுடைய AAA டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இந்த மாஸ்க்கை பார்க்க தான் ஏன் பயமாக இருக்குது, நீ ஃபீல்டுக்கே டஃப்பு கொடுப்பா போல இருக்குதே. சரி, எங்களை எதிர்க்க யாருமே இல்லை, எனிஒன் இருக்கீங்களா கேட்கும்போது சர்ப்ரைஸ்லேயே அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா வயர்ட் சிக்ஸ் வந்திருக்கிறாங்க. அங்கு ஹவுடி மாமா தன்னுடைய டீமை கொண்டுட்டு வந்துட்டார். என்ன எதற்கு யார் இருக்கான்னு கேட்டாங்கல்ல, அதான் WWEலேருந்து வயர்ட் சிக்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்போது வயர்ட் சிக்ஸ் இவங்கள ரவுண்டு கட்டிட்டாங்க. ரவுண்டு கட்டினது மட்டும் இல்லாமல் டேபிள் எடுத்து அடிக்கிறது என்ன, கண்ட பொருளெல்லாம் எடுத்து அடிக்கிறது என்ன. வயர்ட் சிக்ஸ் இன்னைக்கு லூச்சா ப்ரோஸை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. சைக்கோ கிளான்ஸுக்கே பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு அங்கிள் ஹவுடியும் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஸ்டர் ஆபிகேல போட்டுட்டு நம்ம எரிக் ரோபன் கிட்ட டைட்டில் எடுன்னு சொல்லிட்டாரு. எந்த டைட்டில்? AAA டாக் டீம் டைட்டில். இதுக்கப்புறமா AAA டாக் டீம் டைட்டில் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போல இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி வயர்ட் சிக்ஸ்
மிஸ்டர் டாக்டின் டைட்டில் இருக்குது, இப்போ ட்ரிபிள் ஏ டைட்டிலும் வேணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் ஏ டைட்டிலையும் தூக்கி காட்டுறாங்க. வின் பண்ணால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்க்க கூட முடியலையப்பா. எல்லா கமெண்ட் டைட்டிலும் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க ஒயிட் சிக்ஸ். ஸோ ஒயிட் சிக்ஸ் இப்போ ட்ரிபிள் ஏயோடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பும் வேணும்னு சொல்லி நிற்கிறாங்க. கூடிய சீக்கிரம் மோத போகிறாங்க. வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு மிக்சடு டாக்டி மேட்ச், லோலா வின்சி மிஸ்டர் இக்னோ வெர்சஸ் ஃபின் பேலர் அக்ஸ்டனா ஃபினிஷிக் அகேன்ஸ்டா அடுத்த ஒரு டாக்டி மேட்ச். லோலா வின்சி ஆக்சுவலி WWE சேர்ந்த NXT ரெஸ்லர் தான். அதே மாதிரி மிஸ்டர் இக்னோ ட்ரிபிள் ஏ சேர்ந்தவங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின் ராக்ஸை சேர்ந்தவங்க தான். மிஸ்டர் இக்னோ மட்டும் தான் ட்ரிபிள் ஏ சேர்ந்தவர். ஸோ அதனால் இது ஒரு டீம் வெர்சஸ் டீமாக தான் நடக்குது. ஆக்சுவலி இது லோலா வின்சிக்கும் ரக்ஸனைக்கும் ஒரு பகை இருக்குது. அதை முடிவு கொண்டு வரதுக்காக தான் மேட்ச். இந்த மேட்ச்சில் எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துப்பா. மிஸ்டர் இக்னோ கிட்ட இக்னா அப்படிங்கிற டாய் உண்டு. அதாவது ஒரு ஓனா மாதிரி ஒன்று இருக்கும். ஓனான் தானே. ஸோ அந்த ஓனா டாய்க்கு இது எடுத்து வைக்கும்போது பயந்த மாதிரி ஷேக் ஆகும். என்ன ஷேக் ஆகுதுன்னு பார்த்தா டீமன் ஃபின் பேலர் அந்த டாயை இவர் வச்சிருக்கிறாரு. அதாவது உங்ககிட்ட இந்த டாய் இருக்குன்னா என்கிட்ட டீமன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் பேலர் காட்டுறாரு. ஆக்சுவலாக அந்த டாய் வந்தோன்னா அவருக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாகி பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஃபின் பேலர் வந்து டீமன் ஆனால் மட்டும் இல்லை, டீமன் பொம்மை இருந்தாலும் ஸ்ட்ராங்கு தான் அப்படிங்கிறத காட்டுறாரு போல இருக்குது. உண்மையிலேயே பங்கம்னா சரியான பங்கம். ஸோ அதுலேயும் ஃபைனலி என்னாச்சு பார்த்தீங்கன்னா லோலா வின்சி வின் பண்ணிட்டாங்க ரக்ஸனை வீழ்த்தி. ஸோ இந்த மேட்சோடைய வெற்றியாளர் லோலா வின்சி மற்றும் ஃபின் பேலர். அடுத்து லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் ஃபேட்டல் 4-வே நடக்க போகுது. ஸோ இதில் WWE ராவை சேர்ந்த ஜேடி மெக்டோனோ மற்றும் டிராகன் லீ, அதுக்கப்புறமா NXT சேர்ந்த ஈத்தன் பேஜ் அண்ட் கரண்ட்லி ட்ரிபிளியோடைய லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன் அவரும் இருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த லத்தீன் அமெரிக்கன் சாம்பியனுங்கிறது ஆக்சுவலி பொதுவாகவே ட்ரிபிளியோடைய லாங்குவேஜும் லத்தீன் லாங்குவேஜும் ஒன்று தானே. அதனால் லத்தீன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களாம். கரண்ட்லி லத்தீன் அமெரிக்கன் சாம்பியனாக வார்கனர் தான் இருக்கார். ஸோ இந்த சாம்பியன்ஷிப்புக்காக இந்த ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடக்குது. இதில் ஃபைனலி என்னாச்சு கேட்டிங்கன்னா வார்கனர் கரண்ட்லி சாம்பியன். அவரே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டார். இன்றைக்கி ட்ரிபிள் ஏ டாக்டின் டைட்டில் WWE சேர்ந்தவங்க பல பேர் மோதுனாங்க. ஆனால் எல்லா சாம்பியன்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நியூ சாம்பியன் யாருமே வரல. பட் ஆனால் இப்போ மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். எல் ஹிச்சோ டெல் வைக்கிங்கோ வெர்சஸ் டாமினிக் மிஸ்டரியோ. டெல் வைக்கிங்கோக்கு எகென்ஸ்டா டாமினிக் மிஸ்டரியோ இன்றைக்கி விளையாடுற மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைக்கிங்கோ வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் குதிரை மாதிரி தான் வராரு. மண்டையில் அந்த மாட்டு கொம்பை மாட்டிக்கிட்டு. அண்ட் டாமினிக் மிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 145 நாளாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்காரு. அவரும் மாஸ்க் போட்டு தான் வராரு. ஸோ இது ஒரு ட்ரிபிள் ஏ மெகா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் பெருதளவில் எதிர்பார்த்தாங்க. அண்ட் WWE இந்த மேட்ச் அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஏ வந்து இன்றைக்கி WWE யூடியூப் சேனல் தான் லைவாக போட்டாங்க. நான் அதை தான் பார்த்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மேட்ச்சு சும்மா பட்டையை கிளப்பிட்டு பங்கமாக வேறு லெவலில் போகுது. இதில் டாமினிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக பலரும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வராங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்கிராண்டா மாதிரி காணோம் அவரும் வராரு. அவர் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்கை பிடிச்சி இழுத்துட்டார் வைக்கிங்கோ. மாஸ்கை காட்டும் சுயரூபத்தை காட்டுறேன்னு கிட்டத்தட்ட மூஞ்சி வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அதை விட்டுட்டாரு. ஏன்னா இந்த பக்கம் ஜேடி மெக்டோனோ மற்றும் ஃபின் பேலர் அவங்களும் எப்படியாவது இந்த மேட்ச்சில் டாமினிக் வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்போ ரேமஸ்டரியும் டிராகன்லையும் இவங்க ரெண்டு பேரும் இவங்களை ஒருத்தர் சமாளிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த பக்கம் இவரை சமாளிக்க யாரும் இல்லை. யாரை சமாளிக்க நம்ம எல்கிராண்ட் அமெரிக்கானாவை. ஸோ அவரை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பை சரியான வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டார் டாமினிக் மிஸ்டரியோ. ஸோ டாமினிக் மிஸ்டரியோ அந்த மாஸ்கை போட்டு அந்த மாஸ்க்குள்ளே தானே அந்த மெட்டல் பிளேட் இருக்குது. அந்த மாஸ்கை போட்டு ஒரு முட்டி வைக்கிங்கோவை கீழே வீழ்த்தி 1 2 3 எஸ் அண்ட் த நியூ ட்ரிபிள் ஏ மெகா சாம்பியன் டாமினிக் மிஸ்டரியோ. அப்பா ஐயோ, நீ ஒரு காலத்துலலாம் சாம்பியன் ஆவியான்னு எதிர்பார்த்தா இப்போ டபுள் சாம்பியன். மிஸ்டரியோ கிட்ட டபுள் சாம்பியன்ஷிப் இருக்குது. அது சொன்ன மாதிரி அவங்க அப்பன்ட்ட கொடுத்து, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, என்ன சொல்லியிருக்காரு, வின் பண்ண உடனே ரேமஸ்டரியோ தான் இடுப்பில் கெட்டணும்னு. ரேமஸ்டரியோ வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலி அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணோன்னா பயங்கரமான செலப்ரேட்டு. அந்த செலப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜட்ஜ்மெண்ட் டீமு மற்றும் எல்கிராண்ட் அமெரிக்கானோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான செலப்ரேட்டு. ஸோ ஆல்ரெடி டாமினிக் மிஸ்டரியோ கிட்ட சொல்லிட்டாரு, நீ வின் பண்ணிட்டேன்னா உன் இடுப்பில் நான் டைட்டில் கெட்டி விட்றேன்னு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல. ஸோ அதனால் கெட்டி விடுறா டேடி தவப்பா சொல்ல அவர் கெட்டி விடுறாரு.
அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ்லாம் வந்து கெட்டி விழிச்சு ஒரே ரகலை தான். ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டீரியோ ஜட்ஜ்மெண்ட் டே காட்டிலும் தனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல் கிராண்ட் அமெரிக்காவை தான் கெட்டி பிடிச்சு கொண்டாடுறாரு. ஸோ ஃபின்பலோடைய முகம்லாம் அப்படியே டோட்டலி மாறிடுச்சு. ஏன்னா டீமாக நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்மளை மதிக்கவே மாட்டுக்கானே, எல் கிராண்ட் அமெரிக்காவை போய் கெட்டி பிடிச்சிருக்கானே அப்படிங்கிற கோவம். ஆனால் எல் கிராண்ட் அமெரிக்கானால தான் இன்றைக்கி ஒரு சாம்பியன் ஆனார். ஸோ அந்த ரஞ்சி விசுவாசத்தை காட்டுறாரு போல இருக்குது. ஸோ டோட்டலி இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டருடைய வாரமாக இந்த த்ரிபிள் ஏ முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு த்ரிபிள் ஏயோடைய இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் WWE யூடியூப் சேனலே ஃப்ரீயாக இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. டாடா, பை பை, see you.